என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வீட்டில் இனிமேல் நடக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டிய செய்தி. என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா கண்ட செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். கண்ட செய்தியை எல்லாம் சொல்ல வரவில்லை, நான் என் கண்கொண்டு கண்ட செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வம் எப்பொழுதுமே நம்மை தொடர்வதில்லை. தொடரும் நேரம் அவர்களினுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள நினைப்பதில்லை. உனக்கான நேரம், தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் நீ இந்த அன்பை தொலைக்காதே. பிரத்யங்கரா, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, ஒரு பெண்ணால் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை புரிந்து கொண்டு அதை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, இந்த பெண்ணானவள் உன் வீட்டிற்குள் வருவதனால் தெய்வங்கள் யாராலும் உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் உன் வீட்டிற்கு வந்து செய்கின்ற காரியம் அப்படிப்பட்ட காரியம். அவள் உன் வீட்டிலிருந்து நடத்தக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய வீட்டினுள் மேலும் மேலும் பல சோதனைகளும் துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவள் உன் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனைதான் அல்லவா? அதனால் இதனை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எதையுமே முன்னின்று செய்ய நான் முன்வரும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக நினைத்து கடந்து விடாதே. உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெண்ணினால் தெய்வங்கள் உள்ளே வர முடியாமல் நிற்கிறது என்றால் முதலில் இவளை தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவளை வரவிடாமல் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவள் உன் வீட்டிற்குள் வர வர அங்கு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இவள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வீட்டிற்குள் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்ட வேண்டும். இதையெல்லாமும் கடந்து வர வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தானே உன் அம்மா இந்த செய்தியை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீயும் இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று இதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணரும் இந்த காலத்தை நீ எந்த நிலையிலும் நினைத்து கலங்காதே. உன்னோடு எதிர்வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல முடிவு செய்திருக்கிறது என்றால் இது எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இடம் பெற்றிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? நான் வருகின்ற பொழுது இவையெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு முன்னே நின்று எடுத்துச் சொல்லும் இந்த காலங்களை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை சந்தித்து விட்டாய். உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் என் பிள்ளை நீ சந்தித்து விட்டாய். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நான் உணர்ந்து உனக்கு சொல்லி முடிக்கும் முன்னமே அந்த பிரச்சனைக்குள் நீ சிக்கியே விடுகிறாய். இதுதான் உண்மை. அதனால் பொறுத்திருந்து தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ கவனித்து கொண்டு அடுத்தது என்னவென்று யோசித்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பொறுமையை இழந்து நிற்பதுதான் எதற்குமே நம்முடைய எண்ணங்களை விட்டு விடுவதுதான் பல பிரச்சனைகளை இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடக்கும் நேரம்
இதை எல்லாவற்றையும் தாண்டி வரும் நேரம் இந்த தெய்வத்தின் அருளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உனக்காக தெய்வம் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாமும் சரியாக உணர முடியவில்லை. இதையெல்லாமும் நம்மால் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் எதை கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது பிரத்யங்கராவும் சில விஷயங்களை உனக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இந்த பிரத்யங்கராவும் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்த வேண்டியது அவசியம் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கும் இந்த மனிதர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு விடுவாய். உனக்கு வேதனைகளை கொடுக்கும் இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, பிரத்யங்கரா உன் முன்னால் நின்றுதானே உனக்கு சொல்கின்றேன். நான் எதையுமே உன்னிடத்தில் ஒளித்து மறைக்க நினைக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னிடத்தில் நான் மறைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரியப்படுத்தும் பொழுதும் இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி உன்னை தேடும் இந்த காலகட்டங்களை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமுமே உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிமிடம் நான் உன்னோடு இருப்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைகளில் இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். அத்தனையும் வெற்றியை தேடி தேடி உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற இந்த நபர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு பல சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி என் பிள்ளையினால் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? உனக்கு இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் ஆச்சரியப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான பல நன்மைகள் தெய்வம் கொடுத்தும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய் கொண்டிருக்கின்றது. உனக்கான பல நல்ல விஷயங்களை தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லியும் உன் வாழ்க்கையில் அதை நடத்துவதற்கான அத்தனை மாற்றங்களையும் தந்துவிட்ட பிறகும் அது உனக்கு நடக்காமல் போய் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு உனதென்று நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு நல்லது நடப்பதை
நீ நிச்சயமாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மை உள்ளதாகவும் நிச்சயமாக நடக்கும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களும் தெளிவில்லாத விஷயங்களும் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதனை தெய்வம் புரிந்து கொண்டது. அவ்வளவு நன்மைகளையும் தெய்வம் உன்னை தேடி வந்து கொடுக்க நினைத்த பிறகும் கூட உனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று என் குழந்தை நிச்சயமாக நீ யோசித்து பார்த்தாயானால் எங்கோ ஒரு இடத்தில் உனக்கு இடிக்கும். உனக்கு நடந்த விஷயங்கள் பலவற்றிலும் ஏதோ ஒன்று உனக்குள் இருந்து சில சோதனைகளை தந்ததை புரிய வைத்துவிடும். உன்னை சுற்றி வரும் இந்த வெற்றிகள் எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கி தருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எதையும் தாண்டி என் பிள்ளை நீ எதிர்பார்க்கும் இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மை என்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண், இவள் குள்ளமான உருவம் கொண்டவள். இவள் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கின்றாள். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள அவள் முயற்சி செய்கின்றாள். உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டாலும் சரி, அழுகை சத்தம் கேட்டாலும் சரி, அவள் எங்கிருந்தாவது உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றாள். அவள் எங்கிருந்தாவது உன் வீட்டை தேடி வந்து வாசலில் அமர்ந்து கொண்டு அங்கு நடக்கின்ற அந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றாள். இப்படியாக பல முயற்சிகளை செய்து செய்து உன்னுடைய வீட்டில் நடக்கும் பல விஷயங்களை இவள் தெரிந்து கொள்ள முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் பல விஷயங்களையும் என்னவென்று அவள் புரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் அதை சொல்லி சொல்லி இவள் சிரித்து கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதையெல்லாமும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சில விஷயங்களை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போகும் நேரங்களில் கூட இவள் நினைத்ததையெல்லாம் நம்மிடத்தில் என்னவென்று தெரிந்து கொள்ள ஓடோடி வருகின்றாள். என்ன நடந்து விட்டதோ, ஏது நடந்து விட்டதோ என்று சொல்லி, இவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வீட்டை தேடி அவள் ஓடோடி வருகின்றாள். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி தெரிய வேண்டி இவள் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இவளிடத்தில் எந்த உண்மைகளையும் சொல்லிவிடக் கூடாது என்று உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தெரியவில்லை. இவள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே வெளிச்சம் போட்டு அவளிடம் சொல்லிவிட வேண்டியது. அவள் என்ன கேட்கிறாளோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய வேலையாகவும் இருக்கின்றது. இதை பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவர்களுக்கு புரியவில்லை. பலமுறை அதை என்னவென்று சொல்லியும் அது அவர்களுக்கு இன்னமும் புரிதலில் இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள், இவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். அவர்கள் கேட்கும் பொழுது இவர்கள் சொல்ல தயாராக இருந்தால் அவர்கள் எப்படி கேட்பதை நிறுத்துவார்கள்? இதை எந்தெந்த வகைகளில் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதானே உண்மை. இது போன்ற நேரங்களும் இது போன்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதற்காக இவர்கள் உன் வீட்டு கதைகளை கேட்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, இந்த பெண்ணானவள் உன் வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுதில் எல்லாம் உன் வீட்டிற்குள் எதிர்மறையான ஆற்றல் நுழைந்து விடுகின்றது. உன் இல்லம் முழுக்க எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருக்க இருக்க எந்த தெய்வமும் உள்ளே நுழைந்து விட முடியாதல்லவா? எந்த தெய்வமும் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாமல் நிற்கிறது. அதனால் எப்பொழுதுமே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம் வீட்டை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே உன்னுடைய வீட்டிற்குள் வரக்கூடியவர்களுக்கு முதலில் குடிக்க தண்ணீரை கொடுக்க வேண்டும். எப்படியும் ஒரு சொம்பு நீரை கொடுத்தால் முழுவதுமாக அவர்கள் குடிக்க மாட்டார்கள். மீதம் இருக்கின்ற தண்ணீரை அதில் வைத்துவிட்டு செல்வார்கள் அல்லவா? அந்த தண்ணீரை கொஞ்ச நேரம் அப்படியே இருக்க வைத்துவிட்டு அதன் பிறகு நீ வெளியே கால்படாத இடத்தில் அதனை ஊற்றிவிடு. எதனால் நான் சொல்கிறேன் தெரியுமா?
அப்படி நீ செய்யும் பொழுது அவர்களுக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் அந்த தண்ணீரோடு உன் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இது எல்லாமுமே நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமுமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் பிரத்யங்கரா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து அங்கே எதிர்மறையான விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நான் அனுமதி கொடுக்க முடியுமா? அதற்கு நான் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் என்னவென்றுதான் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை தொடரும் இந்த மனிதர்கள் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களையும் சோதனைகளையும் அதிகமாக தரும் பொழுது இதையெல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நம்மை அதிகமாக காயப்படுத்திய பொழுது என் பிள்ளை இவள் மட்டும் உள்ளே வந்து நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டு ரசித்து கொண்டிருந்தாள். நீ பட்ட வேதனைகளை எல்லாம் பார்த்து இவள் சிரித்து கொண்டிருந்தாள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு ஆறுதல் சொல்வது போல இவள் நடித்து கொண்டிருந்தாள். பொதுவாகவே உனக்கு உன் அம்மா ஒன்றை சொல்லவா? ஒருவர் ஆறுதலை சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு முன்னால் உன்னிடத்தில் அந்த கதைகளை என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த கதைகளை எல்லாம் என்னவென்று உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தேவையில்லாத விஷயங்களை உன்னிடம் நோண்டி நோண்டி கேட்க மாட்டார்கள். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோண்டி நோண்டி ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கும் அல்லவா? மேலும் மேலும் உனக்கு சோதனைகள் தான் அதிகரித்து கொண்டிருக்கும் அல்லவா? அதனால் இது போன்ற நிலைகளில் இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் வராமல் இருக்க உனக்கானவற்றை எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க நீ நிறைவோடு இருக்க வேண்டிய காலம். இவர்கள் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் ஒருபோதும் உன்னிடத்தில் எதையும் நோண்டி துருவி கேள்வி கேட்காமல் உனக்கான ஆறுதல்களை தந்து கொண்டிருப்பார்கள். இவர்களிடமெல்லாம் கருணையை எதிர்பார்க்க முடியுமா? பழைய விஷயங்களை கூட உன்னிடத்தில் சொல்லி சொல்லி உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறார்கள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்குகிறார்கள். உன்னை எந்த இடத்திலும் நல்லபடியாக வாழவிட முடியாதபடிக்கு உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த பெண்ணை ஒருபோதும் இனி உள்ளே சேர்க்காதே. ஒருவேளை அம்மா நீ சொல்வது போல அடையாளம் கொண்டு யாரும் என் வீட்டிற்கு அருகில் இல்லை என்றால் நான் சொன்னது போல எண்ணம் கொண்டு யார் வந்தாலும் சரி இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்களை நீ வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னோடு இந்த பிரத்யங்கரா உடன் வருவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த விஷயத்திலும் உன்னால் வெற்றி காண முடியும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? எதிர்மறையான எண்ணங்களோடு எதிர்மறையான விஷயங்களை உன்னுடைய வீட்டிற்குள் அதிகமாக கொடுக்கின்ற இவர்கள் இருக்கும் வரை தெய்வம் உன் வீட்டிற்குள் ஒருபோதும் நின்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன் வீட்டில் தங்கி ஒருபோதும் உனக்கு நல்லதை நடத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் இனி உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கராவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளை ஒவ்வொருவருக்கும் இனிமேல் நடக்கப் போகின்ற எல்லாவற்றையும்
சரியான புரிதலோடு உன்னால் நடத்த முடியும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. கலங்காமல் இரு. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த குழப்பங்களும் வேண்டாம். தயங்காமல் இரு. உனக்கு எந்த சோதனைகளும் வேண்டாம். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.